கோவிந்தா. எத்தனை பேர் எவ்வளவு எடுத்து அனுபவிச்சாலும், எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பகவானுடைய இந்த பூரணத்துவம் மாறதே கிடையாது. எத்தனை பேர் காத்து சுவாசிச்சுட்டு இருக்கோம், இதனால காத்துக்கு ஒன்றும் ஆகலையே. அது மாதிரி அந்த பூரணத்துவம் சுவாமி. அந்த மாதிரி சொன்னார், நீ அழகா ஒரு சுவாமியை வாங்கிக்கோ, அதன் பிறகு அழகா ஒரு தங்க நகை கடைக்கு போ அப்படின்னார். எதுக்கு அப்படின்னா, அதுவும் மனசுக்குள்ளதான். அப்போ கடைக்கு போ. அவன் பார்த்தான், கடைக்கு கூட மனசுக்குள்ளே போனோமா? இல்லை இல்லை, கடைக்கு நேரடியாக போ. நிறைய பேர் கடையில் போவா, ஏதான ஒரு சாமான் வாங்கிட்டு சும்மா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருப்பா. இவா ரேஞ்சுக்கு வாங்க போகிறது 100 ரூபாய்க்கு சாமான். ஆனால் 5000 ரூபாய் சாமான் விலையை கேட்டு நன்னா இருக்கே, அடுத்த வாட்டி வந்தால் வாங்கலாம். வாங்க போகிறதே கிடையாது ஆயுசு முழுக்க. ஆனால் அந்த மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீ இப்போ அதை நல்ல விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாக பார்த்து வாங்கிக்கோன்னார். சரின்னுட்டான். அழகாக எடுத்துன்னு வந்து டெய்லி ஒரு படி பாலா அப்படின்னா மனசுக்குள்ளே அழகாக ஒரு படி பால் வாங்கிக்கோ. அதில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, கேட்கும் போதே நல்லா இருக்கு இல்லையா, நாக்கில் தேன் ஊடுறது. கூட நல்லா அழகாக பச்சை கருப்பூரம் இதெல்லாம் போட்டுக்கோ. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நாட்டு சக்கரெல்லாம் போட்டுக்கோ. நல்லா பக்குவமாக காய்ச்சி அழகாக சுவாமிக்கு கொடு. மறக்காத டெய்லி 2 ஸ்பூன் சக்கரை அதில் போடணும் அப்படின்னு விட்டார். உடனே அவன் பார்த்த வருஷம் எல்லாம் மனசுக்குள்ளே தான். நீ ஒத்த பைசா செலவு பண்ண வேண்டாம். டெய்லி அழகாக முதல்ல அந்த மூர்த்தியை கொண்டு வாங்கி வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை போய் வாங்கி வச்சுக்கோ. அதே மாதிரி டெய்லி ஒரு 1 லிட்டர் பால் வாங்குறதா நினச்சிக்கோ. டெய்லி அதை பாத்திரத்தில் விடு. மறக்காமல் எல்லாத்தையும் போட்டுட்டு, மறக்காமல் 2 ஸ்பூன் சர்க்கரை அதில் போட்டுட்டு அழகாக அதை சுவாமிக்கு டெய்லி நிவேதனம் பண்ணிட்டு வா அப்படின்னார். அவன் கேட்டான், முதல்ல இப்படி சொல்லிட்டு அப்புறம் 10 நாள் கழிச்சு ஒழுங்காக வரலையேன்னு கேட்டால் திருப்பி பைசா செலவு பண்ணலாம் சொல்லப்படாதுன்னு. வருஷம் ஆயுசு முழுக்க இதை நீ பண்ணால் போதும். ஒத்த பைசா நீ யாருக்கும் தர வேண்டாம், எனக்கும் தர வேண்டாம், 1 பைசா செலவில்லை, பண்ணுடான்னுட்டா. அவன் பார்த்தான், ரொம்ப நன்னா இருக்கேன்னு போனான். கஞ்சனாச்சே. உடனே கடை வீதிக்கு போனால் நல்ல பெரிய ஒரு ராமனுடைய விக்கிரகம் பார்த்தான், பல லட்சம் ரூபாய்க்கு. அதை வாங்குற மாதிரி மனசில் பாவம் பண்ணிட்டான். அதை மூத்தியை நன்னா மனசில் ஞாபகமாக எடுத்து வச்சுட்டான், மனசுக்குள்ளே பத்திரமா. எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மனசுக்குள்ள ரகசியமாக திருடி கொண்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா. கொஞ்சம் விரசமாக சொல்லணும்னா அடுத்தவனுடைய மனைவியோ அடுத்தவருடைய கணவனையோ பார்த்துட்டு எப்படி இருக்கான் இல்லையா அப்படின்னு உள்ளேக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் இல்லையா. கொஞ்சம் விரசமாக இருக்கும் நான் சொல்கிறது. ஆனால் ஹிருதயத்துக்குள்ள அவளுக்கு தெரியாமல் அவர்களை திருடி வச்சுருக்கோம் பார்த்தாளா. அதுபோல இவன் ஒரு கடைவீதிக்கு போனான், அவன் இந்த பகவானுடைய ரூபத்தை திருடி ஹிருதயத்துக்குள்ளே வச்சுட்டான். அதே மாதிரி ஒரு தங்க நகை கடைக்கு போனால் ஒரு தங்க பாத்திரம் ஆனால் அன்றைக்கி நம்ம அக்ஷய திருதியெல்லாம் இல்லை வச்சுக்கோங்களேன், அது ஒன்று இருக்குது. அன்றைக்கி அக்ஷய திருதியெல்லாம் கிடையாது. அழகாக நீங்கள் அக்ஷய திருதியை கூட மனசுக்குள்ள அப்படி போயிட்டு கூட மனசிகமாக வாங்கிட்டு வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் தங்க நகை கடைக்காரெலாம் என்னை வெளில பார்த்தா வருத்தப்படுவா. அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து அக்ஷய திருதி நிறைய வாங்கிட்டேன்னு வந்துருங்களே, யார் வேண்டான்னா, காசா பணமா. ஆச்சரியமா அழகா வந்தான், வாங்கிண்டா, எல்லாம் நினச்சா அழகா வந்தாச்சு, உக்காந்தாச்சு. இவனா ஒரு வீட்டில் ஒரு இடம் பார்த்தா அந்த மூர்த்தி அங்கே வச்சாச்சு. இவனே அதுக்கே ஒரு பீரோ ஒரு மனசுக்குள்ளே பண்ணிட்டான், அதுக்குள்ளே பாத்திரம் எல்லாம் வச்சுட்டான். அழகா உக்காந்தான். அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் பாலெல்லாம் எல்லாம் மனசுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். மறக்காமல் வருஷம் 2 ஸ்பூன் சக்கரை மறக்காமல் போட்டு என்ன நீ வேணாலும் போடு, கடைசியில் 2 ஸ்பூன் சக்கரை விடாமல் போடணும்ட்ட. அழகாக பார்த்தா 2 ஸ்பூன் சக்கரை எடுத்தான், அது அழகாக போட்டுவிட்டான். இப்படியே பண்ணிட்டு இருக்கான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவனுக்கு தெரியாமலே ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஆனால் மனசு ஒருமுகப்படுறது இல்லையா. மனசு எத்தனை அலையாமல் இருக்கோ அத்தனை சந்தோஷம். சத்சங்கத்துக்கு வந்தால் ஏண்டா சந்தோஷமாக இருக்குன்னா நமக்கு தெரியாமலேயே மனசு ஒருமுகப்படுறது. பகவான்ற ஒருத்தனிடத்தில் நம்ம மனசு போகிறதுனால தானாகவே மற்ற தேவையில்லாத விஷயங்கள் சத்சங்கத்துவே நிசங்கத்துவம் சங்கரர் அழகாக சொல்லியிருக்கார் இல்லையா. அந்த மாதிரி அழகாக ஒருமுகப்பட்டது இப்படியே பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஆயாச்சு. ஒரு நாள் இந்த மாதிரி அழகாக மனசுக்குள்ளேயே கப்பு சர்க்கரை எல்லாம் வச்சுருக்கான். ஒரு ஸ்பூன் எடுத்து 2 ஸ்பூன் எடுத்து போடுவான். அன்றைக்குன்னு பார்த்து என்னமோ தெரியல, அந்த ஸ்பூனை காணலை. உடனே மனசு கேட்கல, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அழகாக அந்த கிண்ணத்தை லேசாக அப்படி தட்டுவோம் தெரியுமா, அப்படி சக்கரை போடுறதுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம எப்போ தட்டுறோமோ அன்றைக்கி தான் நிறையவே விழுந்து தொலையும். அது ஒரு கஷ்டம் உண்டு. என்றைக்கு எது வேண்டாமோ அன்றைக்கி தான் நடக்கும். என்றைக்கு அது வேணுமோ அது கிடைக்கவே கிடைக்காது. எது உண்டோ அது இல்லை, எது இல்லையோ அது உண்டு. இதுதான் உலகம். உடனே எப்படி தட்டி நான் எல்லாம் மனசுக்குள்ளே பண்ணுறான். எதுவுமே பிரத்யக்ஷத்தில் ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே கிடையாது. மூர்த்தி கிடையாது, தங்க கிண்ணம் கிடையாது, பால் கிடையாது, சக்கரை கிடையாது, பாதாம் பருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படியே தட்டும் பொழுது என்ன ஆச்சுன்னா அந்த கிண்ணத்தில் இருந்த சக்கரை அப்படியே ஃபுல்லாக விழுந்துடுத்து பாலில். கஞ்சன் வேறையாச்சே, ஐயோ போச்சே, நீ எத்தனை நாளைக்கு நான் சக்கரை வச்சிருக்கேன், இத்தனை சக்கரையை விழுந்துடுத்தே, என்ன பண்ணுவேன். உண்மையா சக்கரையே இல்லை. ஆனால் அவனுடைய பாவம் பாருங்க, உண்மையாவே சக்கரை விழுந்துடுத்து நினைச்சான். கடைசியில் பார்த்து அந்த சக்கரையை எடுத்துடணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அந்த பால் கிண்ணத்துக்குள்ள அப்படி கையை விட்டுட்டான்.
மனசுக்குள்ளே பால் கிணத்து எப்படியோ சக்கரை அள்ளிடணும், பரவாயில்ல, கை விட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த கஞ்சனாக இருக்கிறவளுக்கு தாங்காது சில விஷயங்கள். உள்ள கை விடலான்னு பார்த்தா ஒருத்தர் யாரோ கையை பிடிச்சா, யாருன்னு பார்த்தா ஸ்வயம் ராமச்சந்திரமூர்த்தி பிரத்யக்ஷமாக. உடனே பகவான் பார்த்து சிரிச்சுட்டே சொன்னார், டே கிண்ணமும் கற்பனடா, பாலும் கற்பனடா, போடுற சர்க்கரையும் கற்பனடா, அடா டெய்லி 2 ஸ்பூன் போட்டுன்னு இருக்கடா, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி விழுந்தா தப்பில்லடா, நான் கொஞ்சம் நன்னா குடிப்பேன்டா, பரவாயில்லடா அப்படின்னு விட்டாராம். உடனே அவன் கண்களில் ஆனந்த பாஷம், நான் கற்பனையாக இவ்வளவு நாள் ஒத்த பைசா செலவில்லாமல் நினச்சதுக்கே நீ பிரத்யக்ஷமாக வந்துட்டேன்னா உன் காருண்யத்தை நான் என்ன சொல்லுவேன்னு கதறி அழுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே கத்தின்னு கிளம்பிட்டான். இதுதான் சனாதனமான தர்மம். ஒத்த பைசா செலவில்லாமல் யாருக்கும் பங்கே கொடுக்காம சௌகரியமாக பக்தி பண்ணுறதுக்கு ஒரு தர்மம் உண்டுன்னா சனாதனமான தர்மம். இந்த மனசுக்கு அத்தனை பலம் உண்டு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை விசேஷம். அந்த பகவானை தியானம் பண்ணுறதும் அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறவன் நினச்சி கதறி அழறான். துளசிதாசர்கிட்ட போய் விழுந்து அழுதான், நீங்கள் சொன்னதை பண்ணேன் சுவாமி, ராமர் பிரத்யக்ஷமாக வந்துட்டார். அதாண்டா குழந்தை, மனசு தாண்டா வேறு ஒன்றுமே வேண்டாம். இங்கே இருக்கிற அத்தனை பேர் இது பண்ண முடியுமே. டெய்லி ராத்திரி விதவிதமாக பகவானுக்கு ஒரு பால் கொடுங்கோ, மனசிக்கமாக ஒரு பீடா கொடுங்கோ, திருப்பி காத்தால எழுந்தோடனே அழகாக ஆகாரம் கொடுங்கோ, மத்தியானம் நல்ல ஆகாரம் கொடுங்கோ, உங்களுக்கு என்ன தோன்றதோ சுவாமி கொடுத்துட்டே வாங்க. அது ஒரு சுகம், அது ஒரு சுகம். எதையோ நினச்சிண்டு மனசை போட்டு உழப்பிண்டு யார்கிட்டையோ பேசிண்டு நேரத்தை வீணடிக்கிறத காட்டிலும் அழகாக அப்படியே உட்காந்துட்டு பஸ்லையோ ட்ரெயினில் அப்போ கூட பண்ணலாம். நீங்கள் பஸ்லையோ ட்ரெயின்லையோ உட்காந்து கூட எங்கேயோ தோட்டத்தில் அப்படி காய்கறி நல்ல காய்கறி பார்க்கல, உடனே அதை வாங்கி அப்படியே பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாம். நல்ல ஒரு வாழைப்பழ கொலை கடையில் தானே, மனசுக்குள்ளே எல்லா வாழைப்பழ கொலையெல்லாம் அப்படியே பிச்சு சுவாமி கொடுத்துருங்க, அவ்வளோதானே. பைசா தானே கொடுத்துக்க கஷ்டம், அப்படியே மானசீகமாக கொடுத்துடலாமே, தப்பே இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. மனசுக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு, அவ்வளவு சிரேஷ்டம். இந்த மாதிரி அந்த பகவானை பூஜை பண்ணணும்னு ஒரு ஆசை, இது ஒரு சுகம். பகவத் பூஜைன்றது நம்முடைய மனசை நமக்கு தெரியாமலேயே சுவாமி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான சுலபமான வழி. ரொம்ப சுலபம், கஷ்டப்படவே வேண்டாம், ரொம்ப சுலபமான வழி. அப்படி அனுபவிக்கணும், அவ்வளோ ரசிக்கணும். இப்போ டிவி பார்க்குற இல்லையா, ரசிக்கிற இல்லையா, யாராவது ஒருத்தர் கையில் கத்தி வச்சு டிவி பார்க்கல கொண்டு போட்டுரும் அப்படின்னு யாராவது மிரட்டுறாளா? இல்லையே. எப்படி ரசித்து அதை நேரம் போகிறது தெரியாமல் அனுபவிக்கிறாளோ அதுபோல் பூஜைன்ற ஒரு விஷயம் ரசித்து அனுபவித்து பண்ணுறது. இன்றைக்கி போயிட்டு இருந்தோம், பவிஷ்யதாச்சாரியன் சன்னதிக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பட்டர் ரசித்து பண்ணுறார். எங்களுக்கோ டைம் ஆகிடுது, பார்த்துட்டு போகலான்னா இன்னும் அலங்காரம் முடியல சுவாமி அப்படின்ட்டார். பூரணமாக அலங்காரம் பண்ணிட்டு தான் பவிஷ்யதாச்சாரியன் ராமானுஜரை காட்டணும். பார்த்து அது வேற ஸ்ரீவில்லிபுத்தூர் 2 கிளியை வேற வச்சுண்டு அண்ணாக்கு 2 கிளி கொடுத்து விட்டுருக்கு ஆண்டாள். அழகாக அந்த 2 கிளியை வச்சுட்டு நீ எத்திராஜன் பலன்னு சொல்லிச்சுட்டு இருந்தார். ரசித்து பண்ணுறார். ஏன்னா அந்த ஆனந்தம் பகவான் அனுபவிக்கிறதுன்னு ஒரு சுகானுபவம், அது ஒரு கம்பல்ஷன் கிடையாது, அது கஷ்டம் இல்லை, அது ஒரு தலையெழுத்து இல்லை, அது ஒரு வேதனை இல்லை, அது ஒரு தொந்தரவு இல்லை, அது ஒரு அவசரம் கிடையாது, அது ஒரு ஆனந்தம். கொஞ்ச நேரம் பண்ணலாம், அழகாக பண்ணணும். அந்த மாதிரி இந்த பிரம்மதேவன் இத்தனை எதுக்கு சொன்னா, பிரம்மதேவர் அழகாக பூஜை பண்ணுறார். அந்த திருவாராதனத்தை பார்த்துட்டு இருந்தான் இஷ்வாகு. திருவாராதனம் முடிஞ்ச உடனே பிரம்மதேவர் கேட்டார், என்ன இஷ்வாகு என்ன வேணும்னா, நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்க உம்மாச்சி எனக்கு வேணும் அப்படின்னுட்டான், எனக்கு இந்த சுவாமி வேணும்ட்டான். பிரம்மதேவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தார், பகவான் சொன்னா, இல்லை நான் பூலோகத்துக்கு போகணும், எனக்கு ஆசை ஆயிடுத்து, எனக்கு சத்தியலோகம் பிடிக்கல, சும்மா எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கா, அப்பப்போ பூதேவி இந்திரன் இவாள்லாம் வந்து கஷ்டம்னு புலம்பின்னு இருக்கா, அதுக்கு பூலோகம் எவ்வளவோ தேவலை, ஏன்னு கேட்டால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பிரபு காப்பாற்றுவார்னு காலில் வந்து விழுவா. அதனாலே நான் பூலோகத்துக்கு போகிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்த ஒரு மூர்த்தி ரங்கராஜன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மேலே ஆசை வச்சு சத்தியலோகத்திலேருந்து கிளம்பி வந்த ஒரு மூர்த்தி ரங்கராஜன். இஷ்வாகு குலதனம். இஷ்வாகு பூஜை பண்ணி பின்னாடி வந்த வம்சத்தார் அத்தனை பேரும் பூஜை பண்ணி ராமச்சந்திரமூர்த்தியும் பூஜை பண்ண ஒரு பெருமாள் ரங்கராஜன். அவ்வளோ வசதி, அதனால பெரிய பெருமாள்னு திருநாமம். ராமச்சந்திரமூர்த்தி யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே பட்டாபிஷேகமான உடனேயே சித்திர மாதம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு. பட்டாபிஷேகமான உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்கும் பொழுது விபீஷண சக்கரவர்த்திக்கு இந்த ரங்கராஜனை எடுத்து கொடுத்துட்டார். நீ எடுத்துட்டு போப்பான்னுட்டார். ரங்கராஜன் பார்த்தா என்ன ராமன் நம்மளை கிளப்பிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறார். அழகா அப்படியே போறார். இந்த காவேரி கொள்ளிடத்துக்கு நடுவில் வண்டின முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீ தனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. இதை பார்த்தவொடனே சுவாமிக்கு அப்படியே பரமபதம் மாதிரியே தோண்டிடுத்தான். அடரா
நம்ம வைகுண்டம் எங்க கீழே வந்தது அப்படின்னு சொல்லி பகவானுக்கே இந்த ஸ்ரீரங்கம் வைகுந்தமா தெரிஞ்சதுன்னா அதனாலதான் இதுக்கு பூலோக வைகுந்தம்னே திருநாமம். அத்தனை வசத்தி. சுவாமியே சங்கல்பம் பண்ணிண்டு தென் திசை இலங்கை நோக்கி படுத்துன்னுட்டார். விபீஷன் கேட்டான், சுவாமி வரமாட்டேன்ப்பா, எனக்கு இந்த இடம் பிடிச்சுடுது, இனிமேல் எங்கேயும் நகரமாட்டேன், உன் லங்கையை பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்து பூஜை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார். அவ்வளவு வசத்தி இந்த ரங்கராஜன். இஷ்வாகு குலதனம். ராமன் ஆராதனை பண்ணி பலராமன் கிருஷ்ணன் எத்தனையோ பெரியவாள்லாம் தொழுத ஒரு பெருமாள். ஆச்சரியமான ஸ்ரீரங்கம். ஜெய் போலோ ரங்கராஜமூர்த்திக்கு, ஜெய் போலோ ஸ்ரீரங்க திவ்ய தேசத்துக்கு. அவ்வளோ வசத்தி இந்த ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளா ஜம்மனு படுத்துன்னு இருக்கார். தொண்டரடிப்பொடியாழ்வார் அவரே கதின்னு இருக்கார். ஆச்சரியமா. இதுக்கு இவ்வளவு எதுக்கு சொல்லணும்னா இந்த ரங்கராஜனை குறிச்சுத்தான் அனுபவிக்க போகிறோம். இன்றைக்கி ரங்கராஜன் வந்த கதையை பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ரங்கராஜனுடைய பலவிதமான வைபவங்களை கூட அனுபவிச்சுட்டே தான் இந்த திருமாலை அனுபவிக்க போகிறோம். ஆச்சரியம் இந்த ரங்கராஜன். தொண்டரடிப்பொடியாழ்வார் கதறினார், ஏ பிரபோ என்னை திருத்தி பணிகொண்டியேப்பா. ஆமாம்ப்பா, அது என் தர்மம்ப்பா அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார். நன்னா அனுபவிச்சுட்டு இருந்தார். தேவதேவியும் இவரோட சேர்ந்து அழகாக கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்போ தான் தொண்டரடிப்பொடியாழ்வார் பார்த்தார், இப்பேற்பட்ட கிருபை பண்ணியிருக்கார் சுவாமி. இத்தனைக்கும் நான் ஒன்றும் பெரிய தபஸெல்லாம் ஒன்றும் பண்ணலை, நான் ஒன்றும் இந்திரியங்களெல்லாம் அடக்கலை, மனசெல்லாம் ஒன்றும் அப்படியே அமைதியாக வச்சுக்கல. ஆனாலும் சுவாமி எனக்கு கிருபை பண்ணார்னா அவருடைய விசேஷம் எத்தனை வசத்தின்னு சொல்லி, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து, யார் தெரிஞ்சவா கூட சொல்லலாம், தப்பில்லை. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. சந்தையாக சொல்கிறது, கோவிலில் சொல்கிற மெத்தேடு வேறு, உங்களுக்கெல்லாம் புரியணுன்றதுக்காக நான் நிறுத்தி சொல்கிறேன். இப்போ அழகாக நம்ம வைகுண்டபதி கோவில்லையே ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சு பிரபந்த கிளாஸ் நடக்கிறது. நிறைய பேர் கற்றுன்ருக்க, நன்னா கற்றுக்கோங்க. இந்த பிரபந்தம் கற்றுக்க ஆரம்பித்த பலம் பாருங்கோ, திருமாலை சொல்கிறோம். அதுதான் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு ஒரு விஷயம் பண்ணோம்னா அதற்கு வேண்டி இன்னொரு விஷயத்தை சுவாமியாக கொடுப்பார். திருப்பாவை, பெண்பிள்ளை ரகசியம், இதெல்லாம் கேட்ட பாக்கியம் விதவிதமாக ஒவ்வொன்றா கிடைக்கிறது பாருங்க. அதாவது சுவாமி நம்மளெல்லாம் பக்குவப்படுத்தி இன்னும் வசந்த நிலைமைக்கு அழிச்சுண்டு போகிறார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் பிரத்யக்ஷ உதாகரணம். அவ்வளவு சிரேஷ்டம். ரொம்ப அழகாக தொண்டரடிப்பொடியார் சொல்றார், காவலில் புலனை வைத்து. இந்த புலன்களெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கணும். 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம். இந்த கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாத்துக்கும் அலையிறது. இது இவ்வளவுதான், இந்த விஷயங்கள் அனுபவிக்கலான்றதெல்லாம் எல்லையை மீறி போயின்னு இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் வீடு அழகாக பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த கண் அதுக்கு ஆசைப்படுறது. காதுகள் ஏதோ விஷயங்களெல்லாம் கேட்க ஆசைப்படுறது. வாய் பலவிதமான ருச்சிக்கு ஆசைப்படுறது. மூக்கு பலவிதமான சுகந்தத்துக்கு ஆசைப்படுறது. இந்த தோல் குழந்தை தொடுறது, மனைவி தொடுறது, கணவன் தொடுறது, நல்ல வெயில் காலம் சில்லுன்னு ஏசி காற்று, இப்படி எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது இல்லையா? இதெல்லாம் என்ன கஷ்டம்னா, இது இவ்வளவும் கொடுக்க இது இன்னும் கேட்டுட்டே இருக்குமே ஒழிய போதும் அப்படின்னு சொல்லவே சொல்லாது. அனுகூல சத்ரு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நமக்கு எதெல்லாம் அனுகூலமோ அதை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய விரோதிகள் அப்படின்னு பேர். நம்ம அடைய வேண்டியதான விஷயங்களை அடைய விடாமல் தடுக்கக்கூடியது எதெல்லாமோ யாரெல்லாமோ அவர்கள் எல்லாரையுமே அனுகூல சத்ருக்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 படுத்துகிற பாடு இருக்கு பாருங்கோ. இந்த இந்திரியங்களை பட்டிமேய விடப்படாதுன்னு வா. இது இஷ்டத்துக்கு விட்டோன்னா அது மேய்ஞ்சுட்டே இருக்கும், அலைஞ்சுட்டே இருக்கும். கண்ணு ஏதானு ஒன்று இப்படி பார்க்கலாம், அழகாக இருக்கேன்னு பார்க்கும், கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. இந்த டிவியெல்லாம் அப்படி தானே மாட்டிக்கிறள், கொஞ்ச நேரம் பார்க்கலாம், ஒன்றும் போர் அடிக்கிறது. சும்மா ஒரு ப்ரோக்ராம் நன்னா இல்லை, சும்மா சேனலை மாற்றின்னு இருக்கேன்னு 3 மணி நேரம் மாற்றின்னு இருப்பா. இது ஒன்றும் ப்ரோக்ராம் எல்லாம் இல்லை, எல்லாம் தண்டம், அதே காமெடி சீனு, அதே விஷயம் திரும்ப மாற்றி போடுறான். அப்படின்னு 3 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். 3 மணி நேரம் போகிறதுன்னு தெரியல பாருங்க. அதான் கஷ்டம். அந்த மாதிரி நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையை அது கொள்ளை அடிச்சுன்னு இருக்கு. நன்னா சௌகரியமாக நம்மளோட இருந்துட்டு நம்ம தான் தீனி போட்டு இந்த இந்திரியங்களெல்லாம் காப்பாற்றின்னு இருக்கோம். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு அதை பலமாக வச்சுட்டு இருக்கிறது நம்ம தான்.
நம்ம யாரும் சரீரம் இல்லை, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. ஆனால் இந்த இந்திரியங்கள் எல்லாம் முதல்ல நம்பிக்கை துரோகிகள் யாருன்னா நம்முடைய இந்திரியங்கள் தான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, எங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. கண்ணு தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறதே. சுவாமியை பார்த்தா மட்டும்தானே கண்ணு சந்தோஷப்படணும். கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே என்றார் குலசேகர ஆழ்வார். சொல்ல என்னைக்கு போய் நான் ஸ்ரீரங்கம் போய் ரங்கராசனை பார்த்து என் கண்கள் சந்தோஷப்படும்னு கேட்குறார். நம்ம கண் அப்படியா சொல்கிறது, எதையோ பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கு. இந்த காதுகள் பகவத் விஷயம் கேட்டு சந்தோஷப்படணும். பிருத்து மகா சக்கரவர்த்திலாம் சொல்கிறார், ஆயிரக்கணக்கான காதுகள் கொடுப்பா, அப்போ தான் நன்னா சத்சங்கம் கேட்க முடியும் அப்படின்றார். நம்ம எதெல்லாமோ கேட்க தானே ஆசைப்படுறோம். ஆக மொத்தத்தில் இந்த கண்ணு காது எல்லாமே நமக்கு பரம விரோதிகளா கூட இருந்து நம்மளை அதில் பாதாளத்தை தள்ளி விட்டுருக்கு. அஜாமிலன் அப்படிதானே, பாகவத்தில் வர்ற அஜாமிலனுடைய சரித்திரம். காட்டுக்கு போய் சமித்தெடுக்க போன ஒரு பிராமணன் ஹோமத்துக்காக அந்த சருகெல்லாம் எடுக்க போனான். அப்போ ஒரு குடிகாரனும் ஒரு வேசியும் கொஞ்சம் குழாவின் இருக்கா. அதை பார்த்தான், சீச்சின்னான். திரும்பி அதை பார்க்கணும், என்னதான் நடக்கிறதுன்னு பார்க்கணும்னு பார்த்தான். கடைசியில் அவன் ஜன்மாவே நஷ்டப்பட்டு 88 வயசு வீணா போச்சு. அதுக்கப்புறம் நாராயண நாம அவனை காப்பாற்றிட்டு வச்சுக்கோங்க. அப்போ இந்த புலன்களை நம்ம இஷ்டப்படி விட்டோம் அப்படின்னா அது இன்னும் 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 கேட்கும், சத்தியமாக கேட்கும், விடவே விடாது. இது போதும் அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கானா, ஒரு நாளும் இது சொல்லாது. காத்தால நன்னா சாப்பிட்டோம், மத்தியானம் ஏனாதானோன்னு சாப்பிடணும்னு தோணுமா? இதை விட நன்னா சாப்பிடணும்னு தானே தோன்றது. வெறும் மோர் சாதம் போதும், மோர் சாதத்தோட நிற்போமா, அது கொஞ்சம் உப்பு போட்டால் தேவலை அப்படின்னு. உப்பு மட்டும் போட்டால் போதுமா, சின்னதாக ஒரு நார்த்தங்காய் இருந்தால் தேவை. நார்த்தங்காய் ரொம்ப கேவலம்னு ஒரு நினைப்பு எல்லாருக்கும். நார்த்தங்காய் இருந்தால் தேவை, இல்லாட்டி ஒரு மாவடு இருந்தால் தேவலை. அதுலேயே சில பேர் இந்த தாளிச்சு கொட்டினா தேவலை, கொஞ்சம் அப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படி பச்சை மிளகாலாம் போட்டால் தேவலை. அது இன்னும் கொஞ்சம் வசதிப்பட்டாலாம் அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை எல்லாம் போட்டால் தேவலை. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இதெல்லாம் போட்டு 350 ரூபா பிளேட்டுன்னு விற்பான். சாதாரண தயிர் சாதம் தான். அம்மா அப்பா பண்ணுற அம்மாவாக தயிர் விட்டு பசிவான், அப்படியே கஞ்சியில் வெடிச்சு அப்படியே கொடுத்துருவான். தயிர் டேஸ்ட்டே வராது, ஆனாலும் அதுக்கு ஒரு விலை ஏறுது இல்லையா? அந்த மாதிரி இது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா இது அனுபவிக்கிறதுனால தீரக்கூடிய விஷயம் இல்லை, அனுபவிக்கிறதுனால போதும்னு தோண போகிறதும் கிடையாது. ஆனாலும் இஷ்டத்துக்கு அலையிறது. அதான் ஆழ்வார் சொல்றார், நான்லாம் இந்திரியங்களை அடக்கினவன் இல்லைப்பா, நாக்கெல்லாம் அடக்கினவன் இல்லைப்பா, கண்களெல்லாம் அடக்கினவன் இல்லைப்பா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து. அப்படி இருந்தா கூட நாங்கள்லாம் அந்த கலியெல்லாம் ஜெயிச்சிடுவோம்ப்பா, பாவங்களெல்லாம் ஜெயிச்சிடுவோம்ப்பா. ரங்கராஜன் பார்த்தாரா, என்ன தைரியத்திலடா சொல்றாய் அப்படின்னா ஆச்சரியமா சொல்றார். காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவல் இட்டு உவிழ்தருகின்றோம். நாவல் இடுறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு அந்த காலத்தில். அதாவது ஜெயிச்சவர்கள் தோத்தவாளை பாதே தோத்தாங்குழி அப்படின்னு கிண்டல் பண்ணுறோம் பாருங்க, அரையோ அரை அப்படின்வா. தோத்தவர்களில் அழகாக வெறுப்பேற்றுறதுக்கு பேர் நாவல் இடுறதுன்னு பேரே. தோத்தாங்குழி அவளை கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி அவளை வெறுப்பேற்றுறதுக்கு பேர் நாவல் இடுறதுன்னு பேர். ஆழ்வார் சொல்கிறார், நாங்கள்லாம் யமதர்மராஜா அவனுடைய கிங்கர்களை பார்த்தே வந்துட்டான் பாடுறா வேலையத்தவன், எதுக்குடா இந்த பக்கம் வந்தா, அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டியா, ஒன்றும் வேலை கிடைக்கலையா, இந்த ஜீவனும் கிடைக்கலையா, எதுவும் சாத்தான்லாம் ஒன்றும் கிடைக்கலையா, எங்கள் பக்கம் வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அழகாக யமதூதர்களெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவோம். நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது. சும்மா கிடையாது, யமதர்மராஜா அவனுடைய கிங்கரர்கள் தலைமையில ஏறி நின்று ஆடுவோம். எவ்வளோ தைரியம் வேணும். யமதர்மராஜா தான் மரணத்துடைய தலைவன். மரணத்துக்கு ஒரு சாமியை வச்ச ஒரே தர்மம் நம்மளோடது மட்டும்தான். அழகாக யமதர்மராஜா நல்ல தர்மம் தெரிஞ்சவர் அவர். தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார், நாவலிட்டு உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது. அழகா அவ தலைமையில ஏறி நின்று ஆடி குதிச்சு, நாங்க ஜெயிச்சுட்டோம், நாங்க வைகுந்தம் போறோம், நாங்க வைகுந்தம் போறோம், நாங்க மோட்சம் போறோம்னு சொல்லுவாராம். அரையோ அரைன்னு அரகூவல் விடுறதுன்னு இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ல, அரைகூவல் விடுறேன் நான். ராமானுஜர் இடத்துல கையெழுத்து வாங்கிட்ட தயிர்காரி சொன்னா இல்லையா, நான் 2 நாளில் மோட்சம் போறேன்னு கத்தினா இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், நாங்கெல்லாம் மோட்சம் போறோம், நான் மோட்சம் போயின்னு இருக்கேன்னு கத்துறார். சுவாமி ராமானுஜர் ஒரு ஊமைக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் காஞ்சிபுரத்தில். பிறந்ததுலேருந்து பேசாத குழந்தை. எத்திராஜனுடைய ஒரு கிருபா கடாட்சம் கிடச்சி எடுத்து அழகாக ஆனந்தமாக இருந்தால் திடீர்னு ரொம்ப நாள் ஆள் காணாமல் போயிட்டான் பையன். திடீர்னு ஒரு நாள் வந்தான், ராமானுஜர் சத்தியம், ராமானுஜர் சத்தியம், ராமானுஜர் சத்தியம், நான் மோட்சத்துக்கு போகிறேன், மோட்சத்துக்கு போகிறேன், மோட்சத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடும். அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்க காஞ்சிபுரத்தை மோட்சத்துக்கு போயிட்டான் அந்த பையன்.
பேச தெரியாத அந்த மாதிரி யம தர்மராஜன் யம கிங்கரர்களை கேட்டெல்லாம் நாங்கள் மோட்சத்துக்கு போகிறோம், நீ என் பக்கத்தில் வர முடியாதுன்னு சொல்லி அவன் தலைமையில கால் வச்சு போவோம். அப்படி போக முடியுமா அப்படின்னா துருவன் அப்படிதான் போகிறான். துருவன் 36,000 வருஷம் இந்த பூமியில் இருந்து ராஜ்ய பரிபாலனெல்லாம் பண்ணிட்டு புஷ்பக விமானம் ஏற போகிறான். கட்டாயம் நீங்கள் அத்தனை பேரும் ஏறுவேள், அத்தனை பேரும் பார்ப்பேள், நம்ம அத்தனை பேரும் திரும்பி வைகுண்டத்துலேயும் மீட் பண்ணுவோம். அப்பயும் வைகுண்ட பதிவு அங்கேயும் வந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பேன் வச்சுக்கோங்க. அங்கேயும் உட்காந்து நீங்கள் கேட்டு தான் வேறு வழியில் தலையெழுத்து சிலதெல்லாம். ஆனால் அங்கே டிவியை பற்றிலாம் பேச மாட்டேன், அங்கே மற்ற வாழை பற்றியும் பேச மாட்டேன், நம்மளை பற்றி மட்டும்தான் பேசுவேன். ஆச்சரியம், அந்த புஷ்பக விமானத்தில் அவன் ஏற போகிறானா. அப்ப யம தர்மராஜா ஓடி வரார். பாகவத தர்மம் தெரிஞ்ச பெரியவர்கள்ல யம தர்மராஜா ரொம்ப வசத்தி. ஏன்னா அஜாமிள உபாக்கியானம், அஜாமிலோட கதையில விஷ்ணு தூதர்கள் வந்து யமதூதர்கள் சொல்லிடுறா, இந்த அஜாமிலனை நீங்க அழிச்சுட்டு போகக்கூடாது, இவன் நரகத்துக்கு வர வேண்டியவன் இல்லை, ஏன்னா நாராயணான்ற நாமத்தை சொல்லிட்டான், அதனாலே இவனுக்கு நரகலோகம் கிடையாது அப்படின்னுட்டார். அப்ப அழகா இந்த யமதூதர்கள் ஓடுறாளாம். ஓடி போய் யம தர்மராஜாவிடத்தில் சொல்கிறான், இந்த மாதிரி 2 பேர் வந்தார்கள், இந்த மாதிரிலாம் விஷயத்தை சொன்னால். அப்போ யம தர்மராஜன் நல்ல வேளை அவனை விட்டுட்டு வந்துட்டாள். யாரெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் தாசானுதாசன், அவர்களுக்கு நான் தலைவன் இல்லை. யார் பகவன் நாமத்தை சொல்லலையோ அவளை மட்டும் கூட்டுண்டு வாங்கும், அவளுக்கு மட்டும்தான் நான் தலைவன், அவர்களை மட்டும்தான் நான் நரகலோகத்தில் படாத பாடுபடுத்தக்கூடிய அதிகாரத்தை உடையவன். பகவன் நாமத்தை சொல்கிறவர்களுக்கும் நரகலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அதனால் நல்ல வேளையாக நீங்கள் கூட்டு வராது உத்தமம் அப்படின்னான். அந்த மாதிரி இந்த துருவன் ஓடி வரான். அழகாக துருவன் ஏற போகிறான். யம தர்மராஜா ஓடி வந்தார். துருவனை பார்த்து சொன்னார், துருவா அழகா என் தலைமையில கால் வச்சு போடா குழந்தே அப்படின்ட்டார். அவன் கேட்குறான், நீர் பெரியவராச்சே, நீர் பாகவதனாச்சே, பக்தி விஷயம் தெரிஞ்சவராச்சே, நான் எப்படி உம்முடைய தலைமையில கால் வச்சு ஏறுவேன் அப்படின்றார். இல்லைப்பா நீ ஏறு, ஏன்னா எல்லாரும் தொட்டதுக்கெல்லாம் யமன் 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 என்ன திட்டின்னு இருக்கான். லாரியை பார்த்தா யமன்றா, பிள்ளையே யமனா வாய்ச்சான்றா, தொட்டதுக்கெல்லாம் யமன் யமன், அவாவா மரணத்துக்கெல்லாம் நான் தான், அவாவா கர்ம வினைக்கு அவாவா காரணம். மரணம் அடைஞ்சான்னா அவளுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தண்டனை தர வேண்டியது மட்டும்தான் என் தர்மம். அவள் உசிரை வாங்கிறது என் தர்மம் கிடையாது. அதனால் ஒன்ன மாதிரி உத்தமமான ஒரு பக்தனுடைய திருவடி தூளி என் தலைமையில் பட்டுதுன்னா எனக்கு பரமபாகியம்னு சொல்ல துருவன் யம தர்மராஜனுடைய தலைமையில் கால் வச்சு புஷ்பக விமானம் ஏறினான் அப்படின்னு துருவ சரித்திரத்தில் இருக்கு. அந்த மாதிரி இவர் சொல்றார், நாங்கள்லாம் யம தர்மராஜன் அவனுடைய தூதுவர்கள் மேலே கால் வச்சு அழகாக ஏறி பரமபதம் வருவோம் அப்படின்றார். காவலில் புலனை வைத்து, ஏன்னா யம தர்மராஜா தலையில் கால் வைக்கணும் அப்படின்னா அப்போ இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கேன். நான் ஒரு சொல்ல, நான் இந்திரியங்களை ஜெயிச்சவன் இல்லேப்பா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமன் தமர தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ. எல்லா லோகத்தையும் பிரளய காலத்தில் உண்டு திரும்பி சிருஷ்டிக்கிற காலத்தில் உமிழ்ந்த முதல்வா, ஆதி மூலமேனு கத்துறான் இல்லையா, அந்த மாதிரி நீதாம்பா முதல்வன் உன்னிடத்துல. ஆதிமூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வார் தனி பெருமாள் பேரே ஆதிநாதர், அவர் தானே ஆதி, அதுக்கப்புறமா தானே எல்லாரும் வந்தார்கள். அதனால அந்த ஆதி பிரபோ மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமான் நகருளாள். எங்கேந்திரா இந்த தைரியம் வந்தது அப்படின்னு ரங்கராஜன் கேட்க இவர் சொன்னார், ரங்கான்ற உன்னுடைய திருநாமம் பா, ரங்கான்ற அந்த அக்ஷரம் இருக்கு பார்த்தியா, 2 அக்ஷரம் தான் ரங்கா, ராமான்ற 2 அக்ஷரம் போல, கிருஷ்ணான்ற சம்ஸ்கிருதம் நான் சொல்லிட்டு இருக்கேன் 2 அக்ஷரம் போல, ரங்கான்ற திருநாமம் 2 அக்ஷரம். அப்பா அந்த ரங்கான்ற அந்த நாமம் என் வாயில் இருக்கு இல்லையா, அந்த பலத்தினால. அப்போ நாமஜபம் பண்ணால் இஷ்டத்துக்கு அலையலாமான்னு அப்படி இல்லையா, நாமஜபம் பண்ணிட்டே வந்தால் இஷ்டத்துக்கு அலையக்கூடிய இந்திரியங்கள், தேவையில்லாத விஷயங்களில் ஒட்டின்னு இருக்கிற மனசெல்லாம் தானாகவே சமத்தா ஆகிடுமா. நமக்கே சந்தோஷமாடும், அச்சோடு இவ்வளோ சமத்தா ஆகிட்டேனே நான் அப்படின்னு தோணி போயிடும். சில சமயங்களில் நமக்கே சில காரியங்கள் பண்ணால் பரவாயில்ல, இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒழுங்காக தான் இருக்கேன், வெளில சொல்ல மாட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளேயே ஒரு பெருமை வரும். இன்றைக்கி ரொம்ப அழகாக காரியம் பண்ணிட்டேனே, இன்றைக்கி அவள் எத்தனை வெறுப்பேற்றி நான் சண்டையே போடலை, இன்றைக்கி அவள் என்ன சொல்லி நான் வாயே திறக்கலை, இன்றைக்கி நானே பெரிய தியாகம் பண்ணிட்டேன், இன்றைக்கி வீட்டு வேலை பண்ணுறதுக்காக எங்கேயும் போகலை, இப்படிலாம் மனசுக்குள்ளே ஒரு பெருமை வரும் பாருங்கோ. நான் சமத்து, நல்ல வேலை யார் வாயிலையும் விழாமல் இன்றைக்கி அப்பாடா என் வேலையை பண்ணிட்டேன்னு தோன்றது பாருங்கோ. இந்த பக்தி விஷயத்தில் நாமஜபத்தில் ஈடுபட 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 நமக்கு தெரியாமல் நம்மளே ரொம்ப சமத்தாயிடுவோம். பக்கத்தில் இருக்கவெல்லாம் ஆச்சரியப்படும், நிஜமாவே அவாதானே அது,
பயங்கரமாக இருந்தாலே, மோசமாக இருந்தாலே, இன்னைக்கு இப்படி மாறிட்டாள். நான் திருமங்கையாளர் ரொம்ப மோசமாக இருந்தவர். இந்த நாமஜபம் பண்ணி பக்தியை ஈடுபட்டு பாகவத சம்பந்தம் வர 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 நிறைய பேர் திருமங்கையாளர் அவர் ஊரில் தெரிஞ்சவா, திருவாளி திருநகர்லாம், அவரா இவர் பொம்பளை 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 பின்னாடி அடைஞ்சிட்டு இருந்தவராச்சே, இப்போ என்னமோ கோவில் குளமாக போகிறாராம், திவ்ய தேசமாக போகிறாராம், பகவத் கைங்கரியெல்லாம் பண்ணுறாராமே, நம்பவே முடியலேன்னு வேலை. அதுபோல் இந்த நாமஜபம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய இந்திரியங்களை அழகாக நெறிப்படுத்தும், நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தும், நம்முடைய மனசை நெறிப்படுத்தும், நம்ம புத்தியை சரியான பாதையில் திருப்பி விடும். நாமஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கலாம், அது பாட்டுக்கு போகும், இது தப்புன்னே தெரியாது, நம்ம பண்ணுறதெல்லாம் சரின்னு தோணும், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும்னு தோணும், நம்ம வச்சது தான் சட்டம்னு தோணும். நாமஜபம் பண்ண பண்ண நம்ம தான் தப்பு சரியில்லை மாறணும்னு தோன்றது பாருங்க. நம்ம மாறணும்ன்ற ஒரு சிந்தனை என்னைக்கு வந்துடுத்தோ அன்னிலேருந்தே முன்னேற்றம். யாரும் சரியில்லை, எதுவும் சரியில்லை அப்படின்னா அது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நான் மாறணும், நானே தான் ஆயிடுக அப்படின்ற ஒரு புத்தி வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா தானாகவே வரும். சுவாமி எல்லாம் நல்லது தான் பண்ணுறார், எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கிறது, நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறேன் அப்படின்ற அந்த புத்தி வரது பாருங்கோ. அதான் ஆழ்வார் சொல்றார், நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய். உன்னுடைய நாமம் பா, யாரோ 30 தேவர்கள், அது அல்ப சொல்பமான துர்தேவதைகள் மந்திரமெல்லாம் நாங்கள் சொல்லலை. உட்காந்து ராகு 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 ராகுன்னு ஜபிக்கலை, கேது 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 இல்லாட்டி சனி 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 சனின்னு ஜபிக்கலைப்பா. மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வன் நின் நாமம். எப்பேற்பட்டவனா, உலகத்தையே படைச்சு உலகத்தையே காப்பாத்திண்டு பிரளய காலத்தில் அத்தனையும் வயிற்றுல வச்சுண்டு படுத்துக்கக்கூடிய உத்தமமான ஆதி மூலமான உன்னுடைய திருநாமத்தை ஜபிச்ச அந்த திமிரு, அந்த தைரியம், அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கையில சொல்றேன்ப்பா, நின்னாமம் கற்ற ஆவலிப்புடமை. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த பகவானுடைய திருநாமம். அதனால சொல்றார், மூவலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளான். இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. இந்த ஸ்ரீரங்கத்தில் எவ்வளவோ பேர் என்னை அவமானப்படுத்தினான், நான் தப்பா போனேன், எல்லாரும் என்னை தப்பு தப்பா பேசினான். ஆனால் திரும்ப இப்போ நாமஜபம் நிறைய பண்ணிட்டேன், எல்லாரும் என்னை முன்னாடி தேவதேவி வீட்டு பின்னாடி அலைஞ்சின்னு இருக்கிறவன் சொல்லிட்டு இருந்தா. இப்போ அதெல்லாம் மாறி போயிடுத்துப்பா. எல்லாரும் என்னை தொண்டடிப்புடி ஆழ்வார் ஆழ்வார் ஆழ்வார்னு கொண்டாடுறார். நான் வீணா போனவன் கூட உன் நாமத்தை ஜபிச்சேன், நான் வீணா போனவன் ஸ்ரீரங்கத்திற்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு நாமஜபம் ஜபிச்சு சில வருஷங்கள் ஆனோன்னு அவர் ரொம்ப பெரியவர்ப்பா, ஏதோ அவரோட கெட்ட நேரம் பிராரப்த கர்மா தேவதேவி கிட்ட விழுந்துட்டார், ஆனால் மீண்டு வந்துட்டார். பாத்தியா என்னமா நாமம் ஜபிக்கிறார், என்னமா பகவத் தியானம் பண்றார், எவ்வளோ வசதி ஆகிட்டார் தெரியுமா? அதுதான் வசதி. ஆரம்பத்திலேருந்தே ஒழுங்கா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, விழுந்தவன் எழுந்து நிற்கிறான் பாருங்கோ, அதுக்கு தான் பெரிய விஷயமே. தோத்தவன் ஜெயிக்கிறது தான் வசதி. ஃபெயிலே ஆயிட்டு இருக்க குழந்தை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினா தாங்க முடியாத அதிசயம்தான், அதுதானே பெரிய விஷயம். கிளாஸில் எல்லா குழந்தைகளும் படிக்கிறது, டீச்சருக்கு எல்லா குழந்தைகளும் பாஸ் ஆகணும் நிச்சயமாக ஆசை இருக்கும். ஆனால் ரிசல்ட் வர அன்னைக்கு இந்த பயலை எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுடுன்னு ஸ்பெஷலாக ஒருத்தனுக்கு பிரார்த்தனை பண்ணுவா பாருங்க. ஒரு 5-6 பசங்களுக்கு இதெல்லாம் அந்த கிரேஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவா இங்கிலீஷில். கிரேஸ் அப்படின்னா கருணை. கிரேஸ் மார்க் டீச்சராக பார்த்து அங்கே 1/4 மார்க் இங்கே ஒரு 1/2 மார்க்கை போட்டு 35 போட்டு போ அப்படின்னு ஒரு தள்ளுறா பாருங்க. நம்மலாம் கிரேஸ் மார்க்கில் பாஸ் பண்ணுற கூட்டம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரேஸ் மார்க் பாஸ் பண்ணி தான் இன்னைக்கு மனுஷ சரீரம்னு ஒன்று அடைஞ்சிருக்கோம், நம்முடைய பலத்தினாலே தபசினாலே இல்லை. அதனால ஆழ்வார் சொல்றார், நின்னாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ஹே ரங்கா, நீ ஸ்ரீரங்கத்தில் வந்து எதுக்காக தெரியுமா படுத்துட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காகப்பா. நீ ஒருவேளை சத்தியலோகத்திலே இருந்திருந்தா கூட நான் ரங்கான்னு ஜபிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிருக்கும். நீ எப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து படுத்துட்டு கிடக்கிறியோ, எப்போ நான் வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நீ காத்துட்டு கிடக்கிறியோ, அப்போ என் மேலே உனக்கு இருக்கிற பிரீத்தி எனக்கு தெரியறது. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு சுவாமியை ரொம்ப பிடிக்கும், சுவாமிக்கு தான் நம்மளை ரொம்ப 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 பிடிக்கும். நமக்கே அவரை பிடிக்கலைன்னா கூட அவருக்கு ஒரு நாள் கூட நம்மளை பிடிக்காம போகவே போகாது. அதனால தான் இரண்யகசிபை கூட மடியில் போட்டு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா அவருக்கு பிடிக்கும்.